அனைவருக்கும் வணக்கம். மாதுளைப்பழம் அதன் தோலின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். மாதுளம்பழம் மிகவும் ஆரோக்கியமான உணவு. அது பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட பழம் என்று சொல்லலாம். மாதுளைப்பழம் பேரிலேயே பாருங்களேன், மாதுளை மாதுளை என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு உச்சாரம் மாது உண்ணும் பழம் என்று வரும். மாதவிடாய் கோளாறுகளுக்கு மாதுளைப்பழம் மிக அருமையான பழம். மாதுளைப்பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. நாம் பெரும்பாலும் மாதுளையில் பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தோலை தூக்கி எறிந்து விடுவோம். ஆனால் மாதுளை பழத்தின் மட்டும் நன்மை அல்ல, தோலிலும் நன்மைகள் இருக்கின்றன. அது சருமத்திற்கு ஆரோக்கியம் மற்றும் அழகு தருகிறது. சூரியனின் கதிர்வீச்சால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. மாதுளை பழத்தை உரித்துவிட்டு அதன் தோலை இனி தூக்கி போடாமல் அதை நன்கு கழுவி சுத்தம் செய்து வெயிலில் நன்கு உலர்த்தி பொடி செய்து அதை ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதுளை தோலின் பொடியை வெந்நீரில் கொதிக்க வைத்து முகத்தை வாஷ் பண்ணி வந்தால் வெளியில் போகும்போது சூரிய கதிர்வீச்சால் ஏற்படும் வெப்பம் தாக்காது. மாதுளை தோல் பொடியை பாலுடன் கலந்து முகத்தில் தடவி வந்தால் கரும் புள்ளிகள் காணாமல் போய்விடும். இந்த மாதுளை பொடியை தண்ணீரில் கொதிக்க வைத்து வாரம் ஒரு முறை தலைக்கு குளித்து வந்தால் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். மாதுளை பொடியை எடுத்து பல் துலக்கினால் வாய் துர்நாற்றம் குறையும். இந்த பொடியை தண்ணீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தாலும் வாய் துர்நாற்றம் குறையும். மாதுளை பழத்தோலின் பொடியை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை பருகி வந்தாலும் இருதய நோய் மற்றும் இரத்த அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். வழக்கமாக குடிக்கும் தேநீருக்கு பதிலாக இந்த பொடியை சேர்த்து டீ வைத்து குடிக்கலாம். கஷாயம் போட்டு அல்லது சுடுநீரில் கலந்து குடிக்கலாம். வயிற்றில் உள்ள புழுக்கள், அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. இந்த பழம் முழுக்க முழுக்க பெண்கள் பழம் என்றே சொல்லலாம். மாதவிடாய் காலங்களில் பழங்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி குறைகிறது. சில பேருக்கு இந்த பழம் சாப்பிட்டவுடன் உடலில் அரிப்பு ஏற்படும். அதுபோல் அரிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகினால் நல்லது. பிரஷருக்கு மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவராக இருந்தால் இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு மருத்துவரிடம் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது நல்லது. ஆபரேஷன் செய்யும் முன் இந்த பழத்தை 2 வாரத்திற்கு முன்பே தவிர்ப்பது நல்லது என்று கூறுவார்கள். இனிமேல் மாதுளை தோலை தூக்கி போடாமல் அதில் ஏற்படும் நன்மைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே. தூக்கி போடும் பொருளை வைத்து நம் முகத்தை அழகுபடுத்தி கொள்ளலாம். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.